Hi Miss, welcome back to our channel. I'm your Black. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒன் ஷாட். ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேக்குக்கூடிய ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு யாரோ ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்துட்டு இதை போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஒன் ஷாட்டாகவும் வரலாம், 2 ஷாட்டாகவும் வரலாம். ஓகேப்பா. ஸோ எப்படி வருதுன்ட்டு நம்ம வீடியோ லாஸ்ட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, லைஃப் லாங் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். அது வீக் ஃபுல்லாக யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணீங்களோ எல்லாருக்குமே மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸோ லைஃப்பில் எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தப்பான முடிவு எதுவுமே எடுக்காதீங்க. ஓகே. ஸோ இந்த வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட், ஓகேவா? அதாவது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் நீங்கள் வந்து போயிருக்கீங்க. ஸோ நம்மளோட பாய்ஸ் 2 பேருமே உங்களுடைய தாய் மாமா, ஓகேவா? ஸோ உங்கள் அம்மாவோட தம்பிங்க. ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஒரு ஈவினிங் மாதிரி வச்சுக்கோங்க. உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை திட்டுன்னு திட்டிகிட்ருக்காங்க. ஆனால் அதுக்கான ரீசன் என்னென்னு உங்களுக்கு புரியவே இல்லை. ஏன்னா அதுக்கான காரணம் உங்களோட இது கிடையாது, உங்கள் மேலே அந்த தப்பு கிடையவே கிடையாது. ஸோ உங்கள் அப்பா வந்துட்டு சரி விடு, அதெல்லாம் நடக்கிற டைமில் நடக்கும், சரியா? நீ ஏன் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருக்க? நீ டென்ஷன் ஆகுறதுனால உனக்கு தான் பிபி அதிகமாகும். நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாலாம் அதான் கேட்காம வெளியே தலை காட்ட முடியல, இவளால் என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சு, எங்கே போனாலும் எல்லா சொந்தக்காரங்களும் கேட்குற ஒரே கேள்வி அதுதான் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, புரியுதா? நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது என்னோட பாடியோட அமைப்பு அப்படி தானே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ அம்மா எப்போ பாரு ஏஜ் அட்டெண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த டார்ச்சர் ஆனால் தாங்க முடியலம்மா. என்னால் படிப்பில் கூட கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல தெரியுமா? அப்பா தான் சொல்கிறாருல அதெல்லாம் நடக்கிற டைமில் நடக்கும்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடியோட ஸ்ட்ரக்சரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும், சரியா? இப்போ உன் அண்ணன் பொண்ணு வந்துட்டானா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அதுவும் கூட பிறந்த அண்ணன் கூட கிடையாதுல்ல. அப்புறம் என்னம்மா சும்மா அவளை வச்சு என்னை கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க? ஸ்டடீஸில் கம்பேர் பண்ணிங்க ஓகேன்னு விட்டுட்டேன், கலரில் கம்பேர் பண்ணிங்க ஓகேன்னு விட்டுட்டேன், ஆனால் ஒரு ஃபங்க்ஷனில் கம்பேர் பண்ணி என்னம்மா நடக்க போகுது எனக்கு புரியல. அவங்க எப்போ ஏஜ் அட்டெண்ட் பண்ணுவாங்களோ அப்பப்போ பண்ணுவாங்க, ஓகே? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏஜ் அட்டெண்ட் பண்ணவங்க கூடலாம் இருக்காங்க, அவங்கள கம்பேர் பண்ணால் நான் எவ்வளவோ மேல் தான். ஆமாண்டி ஆமாம், இந்த வாய்க்கு மட்டும் உனக்கு குறைச்சலே கிடையாது இல்லை? எங்கே போனாலும் உன் பொண்ணு வயசு கொண்டாலும் உங்கள் பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டாங்களா, எங்கே போனாலும் இதே தான் கேள்வி. என்னால் உன்னை எங்கே கூட்டிகிட்டு போக கூட முடியல. ரொம்ப சந்தோஷம், என்னை அப்படியே விட்டுரு, என்னை எங்கேயும் கூட்டிகிட்டே போவேன், நான் ரொம்ப சந்தோஷம். அங்கே வந்து அத்தனை பேர்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு நான் வீட்டில் நிம்மதியாக உட்காந்துட்ருப்பேன். நான் உன்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போகணுன்னு கெஞ்சவும் மாட்டேன், கூட்டிகிட்டு போன அடம் பிடிக்கவும் மாட்டேன், சரியா? தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பற்றி பேசுனீங்க நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. நீங்கள் பார்க்கல உங்கள் ரூமில் போகிறீங்க, உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு உங்களுடைய அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்கள் அப்பாவுக்கு மேலே புரிஞ்சிக்க முடியுது, பட் உங்கள் அம்மாவால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா விமன்ஸ் வந்து எப்பயுமே எமோஷ்னலாக ரொம்பவே கனெக்ட் ஆகிருப்பாங்கல்ல. ஸோ வந்துட்டு அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மா வந்து இந்த சடங்கு சம்பிரதாயம், சாமி, பேய், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு ரொம்பவே நம்பிக்கை உள்ளவங்க. ஸோ உங்கள் அப்பாவுக்கும் நம்பிக்கை இருக்கும், ஆனால் உங்கள் அம்மா வந்துட்டு எப்படின்னா இந்த மூட நம்பிக்கையில் வந்துட்டு ரொம்ப இதாக இருப்பாங்க. லைக் உன் பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணல போயதுக்கப்புறம் அவ்வளோதான், அதுக்கப்புறம்லாம் அவளுக்கு லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு உங்கள் அம்மா ரொம்பவே அதில் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. உங்கள் அப்பா வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஓகே, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எதுக்கு இது என்னோடய ப்ராப்ளமே கிடையாது, என்னோடய பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் நடக்கிறப்ப நடந்தால் சரி தானே, யான்னு என்ன வான்னு வரமாக கேட்க முடியும், அது வரப்போ தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட இதுவுமே. ஸோ வந்துட்டு இப்படி உங்கள் அம்மா கத்திகிட்டே இருக்கும்போதே நீங்கள் போயிட்டு ரூமில் நீங்கள் பாட்டில் படுத்துட்டு அழுதுட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்கள் அம்மா வந்து நீங்கள் 10th ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே இந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அப்போல்லாம் உங்களுக்கு பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா அதை சாப்பிடு, நல்லா இதை சாப்பிடு, அப்போ தான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணுவேன், அப்போ தான் அதை பண்ணுவேன், அப்போ தான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்களும் அவங்க வாங்கி கொடுக்குறது எல்லாமே தான் சாப்பிடுவீங்க. ஆனால் ஏன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது. பிகாஸ் உங்களோட
பாடி ஃபங்க்ஷன்ஸ் அப்படி. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்துட்டு அதை பற்றி புரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ உங்கள் அம்மாவால் புரிஞ்சுக்க முடியல, ஏற்றுக்கவும் முடியல. இதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே. ஓகே. ஸோ நீங்கள் இன்னும் ஏஜ் அட்டெண்ட் பண்ணல. யூஆர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். ஓகேவா? நீங்கள் லாஜிக்கலே கேட்கக்கூடாது. அப்படிலாம் இருக்க மாட்டாங்களேக்கா. மேக்ஸிமம் 12th ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுவாங்களே. அப்படிலாம் யாரும் கேட்கக்கூடாது. ஓகே. இது ஸ்டோரியாக பார்க்கணும். ஓகேவா? சரி. ஸோ வந்துட்டு இப்போ உங்கள் அம்மா அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. உங்கள் அப்பா வந்து சரி விடு 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 அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, உங்கள் அம்மா அந்த மாதிரி கத்துறப்பெல்லாம் உங்களையும் உங்கள் அம்மாவையும் பிடிச்சி சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கணும். இதுதான் உங்கள் அப்பாவோட வேலையே. எப்போ பாரு நடுவில் அம்பேராக நிற்கிறத உங்கள் அப்பாவுக்கு பொழப்பா போச்சு. ஸோ வந்துட்டு உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்திட்டு உங்களை வந்து வைன்மா வாம்மா வந்து சாப்பிடுமா, எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா, நீங்கள் போங்க, சாப்பிட்லேன்னா உடம்பு கெட்டுடுமா, வா, அதான் சொல்கிறாங்கல்ல உங்கள் பொண்டாட்டி, வாரம் 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 வாரம். ஆனால் இதே டார்ச்சர்ப்பா, என்னால் நிஜமாக முடியலப்பா, டார்ச்சர் தாங்க முடியல தருமா. நான் என்னப்பா பண்ணுவேன்? ஐ அண்டர்ஸ்டாண்டா, எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது, உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. பட் உங்கள் அம்மா பற்றி தான் தெரியும்ல. வாடா, அப்பாக்காக சாப்பிட வாடா செல்லம் அப்படின்னு ஒன்று நீங்களும் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட பயங்கரமான செல்லம். உங்கள் அப்பா எது சொன்னார்னா அதை தட்டாமல் கேட்குற ஒரு பிள்ளை. ஏன்னா உங்கள் அப்பா மேலே உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை, எங்கள் அப்பா சொல்கிறது தப்பாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நம்பிக்கை. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் வெளியே வரீங்க, உங்கள் அப்பா வந்துட்டு வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் உங்கள் அம்மாவெல்லாம் இப்படி கூட திருப்பி பார்க்கவே இல்லையே, அங்கே ஒரு ஆள் இருக்கிறதாவே நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அது உங்கள் அப்பாவுக்குமே பழகி போச்சு. ஏன்னா அந்த சண்டையை பார்த்து பார்த்து பழகியும் போயிடுச்சு. ஸோ இப்படியே தான் வந்துட்டு உங்களோட டேஸுமே போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு நாள் வந்துட்டு உங்கள் காலேஜில் உங்களோட ஃப்ரெண்டு இருந்துட்டு, வயன் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டி, சொல்லுடி, என்னது? இல்லை நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணல. ஆமாம், அதுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஸோ நீ கண்டிப்பாக வரணும்டி. பியூபர்ட்டி ஃபங்க்ஷனா? நான்லாம் வரமாட்டேன். என்னடி எடுத்ததுமே இப்படி சொல்கிற? ஃபர்ஸ்ட் உன்கிட்ட தாண்டி சொல்கிறேன். நீ தானே என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்து நீ நான் தானே ஒன்றா இருக்கோம். ப்ளீஸ் வாயன், நீயும் வாயன். நீ என் கூட இருந்தால் எனக்கு அங்கே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தருமா. ஆனால் எனக்கு இருக்காது. ஹே ப்ளீஸ் டி, என்னடியோ உனக்கு பிரச்சனை? என் ப்ராப்ளம் பற்றி தான் உனக்கு தெரியும் இல்லை? இது ஊர் ஃபுல்லாக மைக் போட்டு சொல்லிகிட்டு இருக்க முடியும்? சரி ஓகே. ஆக்சுவலி நீங்கள் ஏஜ் அட்டெண்ட் பண்ணலங்கிறது உங்களோட ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. பிகாஸ் அவளும் நீங்களும் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்தவங்க. ஸோ அதனால வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. மற்ற யார்ட்டையும் சொல்லியிருக்கவும் நீங்கள் மாட்டீங்க. ஒயின் ப்ளீஸ் ஒயின் ப்ளீஸ் ஒயின், அத்தனை பெரிய சொந்தக்காரங்கனால எனக்கு நீ இருந்தால் தாண்டி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஓகே வரேன். ஆனால் அங்கே வந்துட்டு யாராவது ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்டாங்க அப்படிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் பொறுப்பு. நான் ஷோரிட்ட கொடுக்குறேன். ஓகே. அப்படி யாராவது ஏதாவது சொன்னாங்க, நான் பார்க்கல, கிளம்பி என் வீட்டுக்கு வந்துடுவேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் சொல்கிறா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு 2 days கழிச்சு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்கும். அது வந்து லீவ் டைமில் தான் வரும். ஸோ அதனால் யாருக்கும் கிளாஸ்லேயும் அவ்வளோவா யார்ட்டையும் சொல்லியிருக்கவும் மாட்டான் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு. ஸோ உங்கள் அம்மா கிட்ட வந்துட்டு நீங்கள் போய் சொல்கிறீங்க, அம்மா என்ன இது வியா இருக்கால, வியா அவளுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். பியூபர்ட்டினா இந்த தெரட்டியா? அதுக்கு என்னை கூப்பிட்ருக்கா, போயிட்டு வரட்டா? ஒன்று போவேன், நான் வீட்டில் உட்கார். அம்மா அவள் அவ்வளோ தூரம் கூப்பிட்டாம்மா, எவ்வளோ தூரம் கூப்பிட்டாலும் ஒன்று போவேணாம், வீட்டில் உட்கார். என்னம்மா இது? அப்பா, உங்கள் அப்பா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அம்மா சொல்கிறதுக்கு மட்டும்தான் தலையாட்டுவீங்களா? நான் சொல்கிறதுக்கு தான் தலையாட மாட்டிங்களா? அதுக்கு உன் புருஷன் வருவான், அவன்கிட்ட சொல்லு, என் புருஷன்கிட்ட சொல்லாத.
அப்போ நீ போய் உங்கள் அப்பான்ட்ட சொல்லு, எங்கள் அப்பான்ட்ட சொல்லாத, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உடனே கத்துறீங்க. உங்கள் அம்மாவை ஏய் எங்கள் அப்பா வடி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உடனே கரண்டி எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் உங்கள் அப்பா பின்னாடி போய் ஒளிகிறீங்க. பாப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா நான் போயிட்டு வந்துடுறேன், என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உங்களுக்கே தெரியும்ல, எல்லாருமே போகலாம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் சரி ஓகே, ஏன்னா அவ்வளோ உங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவா, ஜாலியாக பேசுவீங்க, நைட் ஸ்டடிலாம் பண்ணுவீங்க, நைட் ஸ்டேவும் பண்ணுவீங்க, ஸோ அதனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு அவள் சொல்கிறதும் சரி தானே, சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்லேருந்து தான் வளர்ந்துருக்கா, அப்போ நம்ம பொண்ணு மாதிரி தானே, போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் அம்மாவும் சரி ஓகே அந்த மாதிரி சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஒரு வழியாக. ஸோ நீங்கள் வந்துட்டு அழகாக தாவணியெல்லாம் கட்டி அப்படியே ரெடியாக நிற்கிறீங்க. உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்டு என் பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி நிற்பான்னு பார்த்தேன், என்ன பாரு இப்போயே இப்படி நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்துட்டு அப்படியே கன்னத்தில் கை வச்சு பார்த்துட்டு இருக்காங்களா. உங்கள் அப்பா பா என் பொண்ணு எப்படி இருக்கா, தேவதை மாதிரி இருக்கா, அப்படியே தூக்கிட்டு போய் கோயிலில் உட்கார வச்சு அம்மன் சிலை மாதிரியே இருப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா ஒரு பக்கம் கணத்தில் கை வச்சு பார்க்க, நீங்கள் செய் இதெல்லாம் எப்பட்றா கட்டி நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு கழுத்தில் இருக்க நெக்லஸ் ஆட்டிக்கிட்டு நீங்கள் பைத்தியக்காரி மாதிரியே வெளியே வரீங்க. ஸோ அழகாக ரெடியாக இருக்கிறது என்னமோ அழகாக ரெடியாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரி மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே பண்ணிவிட்டு போலாமாப்பா அப்படின்ட்டு சொல்கிறீங்களா. உங்கள் அப்பாவும் அம்மாவும் கணத்தில் வச்சுருக்கிறது பார்த்து டப்புக்குன்னு அடிக்கிறீங்க, 2 பேரும் டங்குன்னு அடிச்சுக்கிறாங்க. ஏய் லூஸு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தலையை தேய்ச்சிட்டு பார்க்குறாங்கன்னா, பின்ன என்ன 2 பேரும் கணத்தில் கேச்சிட்டு உட்காந்துருங்க, கப்பலாக கவுந்துருச்சு வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூப்பிடுறீங்க. நீங்கள் வேறு அது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு நடக்கிறீங்களா உங்கள் அம்மா பார்த்துட்டு. ஐயோ நான் பெற்றுருக்கிறது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையானே தெரியலையே, பொண்ணு மாதிரியே நடடி, கீழே இறக்கி விட்றீம்மா, அதான் பேண்ட்டு போட்டிருக்கேம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஏமானும் போது இறக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் அம்மா வந்துட்டு உங்களை திட்டிகிட்டே வராங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ சந்தோஷம் நீங்கள் வந்ததில், ஏன்னா அவள் வந்துட்டு காலையிலேருந்தே எதிர்பார்த்துருப்பா, நீங்கள் வந்துட்டு வராமல் இருக்கவும் சரி வரல போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சேடாக இருப்பா. ஆனால் நீங்கள் வந்ததில் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவள் பார்க்கல உட்காந்துருந்தவ குடுக்குடுன்னு ஓடி வர, உங்கள்கிட்ட ஒயின்ட்டு ஓடி வரா. அவங்க அம்மா வந்துட்டு ஏய் நல்லுங்க வைக்கும்போது எங்கடியும் வச்சு போகிற அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஐ மீன் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் அப்போது வைப்பாங்கள்ல சந்தனம், ஸோ அதுவும் நலுங்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். உங்கள் இதில் எது சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல, ஓகேவா. ஸோ வந்துட்டு அவங்க அம்மா வந்து பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரையும் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனுமே பண்ணுறாங்க. நீங்களும் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு பொட்டு எல்லாமே வைக்கிறீங்க. ஸோ அப்படி எல்லாமே வச்சு முடிச்சுட்டு நீங்களும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. நல்லா ஜாலியாக சாப்பிட்றீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் போய் அப்புறமா உட்காந்து ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கீங்க. தென் உங்களோட ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் வந்துட்டு நார்மலாக இந்த கல்யாணம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்யாணத்தப்போ அவங்கவுங்களோட கல்யாணம்லாம் எப்படி நடந்துச்சுன்னு உட்காந்து பேசுவாங்க. வளைகாப்பப்போ அவங்கவுங்க வளைகாப்பில் உட்காந்து எப்படி நடந்துச்சுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த கேர்ள்ஸ், அதுவும் உங்கள் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் கேர்ள்ஸ் அவங்களாம் வந்துட்டு உட்காந்து அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்க பியூபர்ட்டி ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ உங்கள் டர்ன் வரும்போது வந்துட்டு நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்களா, உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இருந்துட்டு சரி அது எதுக்கு விடுங்க, போய் சாப்பிடுங்க போங்க, எனக்கு இப்போ தாண்டி சாப்பிட்டு வந்தேன், எல்லாரும் சொன்னோம்ல மையன் நீங்களும் சொல்லுங்கள். அது வந்து அது அது வந்து சார் சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் படிக்கிறது இருக்குது, நாளைக்கு கிளாஸ் டெஸ்ட், ஸோ கொஞ்சம் படிக்கிறது இருக்குது, பாய். நாளைக்கு காலேஜ் வந்துடுடி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது, ஏன்னா உங்கள் கூடவே இருந்தவா உங்கள் மூஞ்சை பார்த்தா கண்டுபிடிச்சிருவாள்ல. ஸோ வந்துட்டு நீங்கள் அவ்வளோ நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு இப்போ வந்துட்டு உங்கள் மூஞ்சி சேடானதை அவள் அப்படியே பார்த்துருப்பா. ஸோ உங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு அப்படி எதுவுமே தோணியிருக்காது. பட் ஆனால் இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போச்சு. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாட்ட போகிறீங்கம்மா கிளம்பலாம்மா அப்படிங்கும்போது உங்கள் அம்மா இருந்துட்டு, அம்மாங்கன்னா சும்மாவாக இருப்பாங்க, எதேது ஃபங்க்ஷனுக்கு போனாலே எதேது ஒரு ஆன்ட்டியை பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கிறதே சரியாக போயிடும். ஸோ அவங்க வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா இருந்துட்டு இருவன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் உங்கள் அப்பா கிட்ட அப்பா போகலாமா கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க.
உங்கள் அப்பா வந்துட்டு அங்கே இருக்கிற பெரியவங்கள்ட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு, ஐயோ எல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே, நான் என்ன இப்போ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் அப்பா வந்து, மயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, வீட்டுக்கு போகலாமா? சரி இரு, உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வா போகலாம். அந்த அம்மாவுக்கு வந்து நாயம் அடிச்சிட்ருக்குப்பா. சரி நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவை அப்படியே கூட்டிகிட்டு வராங்க. தென் நீங்களும் எல்லாருமே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனதுமே உங்கள் அப்பா இருந்துட்டு, வயன் என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் இப்படி திரும்புறீங்க, ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. உன் முகத்தை பற்றி எனக்கு தெரியும், உன் முகத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன், சொல்லு என்னாச்சு? அப்போ நீங்கள் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மாவுக்கு வந்து அப்போ தான் புரியுது, நம்ம பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படிங்கிற மாதிரி. நம்மளும் இத்தனை நாள் எப்படி திட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கும் இப்போ தான் கஷ்டமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்களோட ரூமில் போய் இப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மீன் நீங்கள் அங்கேருந்து வரதுக்கு போது ஒரு நைட் டைம் பக்கமாக ஆயிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஆகுது. உங்கள் அம்மா வந்து உங்களை எழுப்புறாங்க. வயன் 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 எழுந்துருடி வயன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. உங்கள் அம்மா வந்து பெட்ஷீட்டை எடுத்தால் ஃபுல்லாக ப்ளட் ஸ்டெயின் உங்களோட பெட்ஷீட்டில். வயன் என்னடி இது ப்ளட்டு? அம்மா தெரியலையே, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உங்கள் அம்மா வந்து போய் செக் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. நீங்களும் போய் செக் பண்ணிட்டு வரீங்க. கன்ஃபார்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஐயோ செல்ல குட்டி, இல்லை உங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க. என்னங்க 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 என்னடி என்னங்க நம்ம ஒயின் ஏஜென்ட் பண்ணிட்டாங்க. ஏய் போடி கம்முன்னு, அவளை மறுபடியும் இதை வச்சு திட்ட ஆரம்பிச்சிட்டியா? என்னங்க நிஜமாவேங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்கலை. அட் த சேம் டைம் அவங்களுக்கு அழுகையுமே வருது. ஸோ வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு வராரு. ஆனால் உங்கள் அம்மா வந்துட்டு அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது போங்க. ஏன் புள்ளடி, உங்கள் பிள்ளையாவே இருந்தாலும் பார்க்கக்கூடாது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ உங்கள் ரூம்லேயே உங்களை லாக் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போயே வந்துட்டு உங்கள் பாட்டிக்கும் உங்கள் மாமாவுக்கும் உங்கள் தாத்தாவுக்கும் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபோன் போடு. உங்கள் அப்பா ஒரு பக்கம் உங்கள் அம்மா ஒரு பக்கம் போடுறாங்க. உங்களுக்கு ஒரு பக்கம் ஒன்றுமே புரியல. ஏன்னா இது உங்களோட புது ஃபீல் இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன தான் நீங்கள் பியூபர்ட்டி பற்றி படிச்சிருந்தாலுமே அண்டு மென்சுரல் சைக்கிளை பற்றி படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு புது ஃபீல் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. உங்களுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. உங்கள் அம்மா அழுவு சிரிக்கிறது உங்கள் அம்மா 2 விதமாக பண்ணால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, வியா என்னடி? இல்லை நான் நீ காலேஜுக்கு வரலையா? நான் நினச்சாலும் வர முடியாது. ஏன்? நான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்டி. என்னவோ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவள் கத்துறா வீச்சுன்னு. நீங்கள் வாயை மூட்றி உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தண்டரை அடிக்கணுமா? எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மா சொல்லுவாங்கல்ல. என்னாச்சு எப்போ? தெரியல, காலைல அம்மா எழுப்பும் போது பெட்ஷீட் ஃபுல்லாக ப்ளட் ஸ்டெயின்னு. ஓஹோ சரி 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 வயன், நான் இன்றைக்கி லீவ் போட்டு உன் கூடயே இருக்கேன்டி இன்றைக்கி ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு போய் அவங்க அம்மா அம்மாட்ட நான் சொல்கிறேன். உடனே அவங்க வந்துட்டு உடனே வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு பொண்ணு மாதிரி தான். உடனே வந்துடுறாங்க பக்கத்து வீடு இருக்கும். அவங்க வந்தோடனே, அக்கா என்னக்கா பொண்ணு ஏஜென்ட் பண்ணிட்டாலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் 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 போய் பாரு உள்ளதாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்கே போகிறதுன்னு தெரில, எங்கேயாவது உட்காரதா ஒன்றுமே உங்களுக்கு புரியல. உங்கள் ஃப்ரெண்டு வந்தோடனே பையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. நீங்கள் பார்த்துட்டு, என்னடி இது நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலடி இந்த ஃபீலே அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் உனக்கு புரியாது, அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அவங்க இருந்துட்டு, இப்போம்மா அண்ணா என்னம்மா அண்ணா என்னென்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கிளிக்கிட்டாங்க. என் தங்க மெயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சுற்றி போடுறாங்க. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. ஆண்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. சரி சரி ஓகே, நீ இங்கே இரு, நான் போய் அம்மா கூட எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா கூட ஏறி எங்கேயும் போயிடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்துட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட தட் மீன் வியா கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. வியாவும் நான் போக மாட்டேன் என் ஃப்ரெண்டை விட்டு அப்படிங்கிற மாதிரி வியா உங்களை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு
நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவங்க ஊர்லேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. உங்கள் ஜாதகம் போய் பார்க்குறது, உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்கள வந்துட்டு வெளியே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. பிகாஸ் வெளியே வச்சு தானே தண்ணி ஊற்றுவாங்க. அதனால உங்களை வெளியே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. எல்லாருமே ஊர்லேருந்து வந்துட்டாங்க. உங்கள் வீடு ஃபுல்லாகவே இப்படி ஜேன்னு உங்கள் சொந்தக்காரங்க ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. உங்கள் தலையில் ஒரு துண்டை போட்டு, ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு 4 பேர் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போய் வெளியே உட்கார வச்சு அப்படியே ஒவ்வொருத்தராக வந்து தண்ணியும் ஊற்றுறாங்க. நீங்கள் அப்படியே அந்த துண்டை வந்துட்டு எடுக்கிறீங்க. ஸோ ஒவ்வொருத்தராக தண்ணி ஊற்றிட்டாங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. நீங்கள் அந்த தண்ணியில் விளாண்டுட்ருக்கீங்க. ஏன்னா அந்த சல்லடை வச்சு ஊற்றுவாங்கல்ல. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. நீங்கள் அதை வச்சு விளாண்டுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு உங்கள் அம்மாவும் வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போய் போட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்டு மஞ்சளெல்லாம் நிறைய பூசி விட்றாங்க. பூசி விட்டுட்டு பொட்டை பெருசாக வச்சு அப்படியே செயினெல்லாம் போட்டுட்டு நிற்கிறீங்க. ஸோ குடிசையும் பின்னி உங்கள் ரூம்கிட்டேயே வந்துட்டு உங்களுக்கு குட்டியாக குடிசை பின்னி வச்சிடுறாங்க. ஸோ அப்படியே வச்சிட்டோடனே அப்போ தான் வந்துட்டு தாய் மாமா தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்கானுங்களே, எவனடா கூப்பிட்றதுன்னு உங்கள் அம்மா பார்த்துட்ருக்கும்போது, ஆக்சுவலி பெரியவன் வந்துட்டு சின்னவன் வந்து ஜேகே. ஸோ வந்துட்டு வி கையிலே கொடுத்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வந்துட்டு வரான். அவங்கள பார்க்குறான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம அக்கா பொண்ணாடா இது அப்படிங்கிற என்ன தான் அப்படி இருந்தாலுமே நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அந்த மஞ்சள்லாம் போட்டு அந்த ஈரமான தலையோட பூவெல்லாம் வச்சு செம்ம அழகாக இருக்கீங்க, க்யூட்டாக. ஸோ வந்துட்டு அவன் அப்படியே ஆணை பார்த்துட்ருக்கான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜேகே ஆணை பார்த்துட்ருக்கான். ஜேகே ஆண் பார்த்துட்ருக்கும்போது அவங்க அம்மா போய் டேய் மண்டை மேலே சாத்தி போடுவோம் பேத்துக்கு, வயசுக்கு அந்த பிள்ளை இப்படிலாம் பார்க்கக்கூடாதுடா, என் பேத்துக்கு கொப்பளம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. என்னது கொப்பளம் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே பார்க்குறான்னா, ஆமாண்டா இப்பெல்லாம் பார்க்காதடா படா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ வந்து வீக்கிட்ட இருந்து உங்களை வந்து விளக்கு வாங்கிட்டு போக சொல்கிறாங்க பூஜை ரூம்குள்ளே. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. இல்லை எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் அவங்க சொல்ல எல்லா விஷயத்தையும் செய்கிறீங்க. ஆனால் வீக்கும் ஜிக்கிக்கும் உங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த ஒரு டைமில். ஆனால் நீங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. தென் வந்துட்டு அதாவது வியும் ஜேகே எல்லாருமே ஒரே ஊரில் தான் இருப்பீங்க. பட் ஆனால் வியும் ஜேகே வந்துட்டு ஒர்க்குக்காக வேறு ஒரு ஊருக்கு போயிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். அப்ராடெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக வேறு ஒரு ஊருக்கு போயிருப்பாங்க அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். தென் 2 பேருக்குமே கல்யாணம் ஆகலை. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ தென் அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா உங்களை வந்துட்டு அந்த குடிசைக்குள்ளேயே உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பச்சை முட்டையை வந்துட்டு அத்தை கையால் கொடுக்க சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு அத்தை யாருமே இல்லாத காரணத்தினால் உங்கள் மாமாஸே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜேகே தான் உங்களுக்கு கொடுக்குறான். நீங்கள் வந்து மாமா வேணாம் மாமா அப்படிங்கிறீங்களா. இதெல்லாம் குடித்தா தாண்டி ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும் அப்படிங்கிறாங்களா. ஐயோ நான் ஆல்ரெடி ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஜேகேவை பிடிச்சிட்டு உழுக்குறீங்க. ஜேகே இல்லாடி தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீமா, என்ன ரொம்ப க்யூட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் நினச்சிட்ருக்காரு. இதுக்கு உனக்கு கொடுக்காம வந்து எங்கள் அக்காட்ட நான் செருப்படி வாங்கவா அப்படின்னு அவன் வந்து உங்கள் காது பக்கத்தில் உங்கள் ஃபேஸ் கிட்ட அப்படி வந்து சொல்கிறான். நீங்கள் செருப்படி கூட வாங்கிக்க மாமா, இது வேணாம் மாமா அப்படிங்கிறீங்க. ஆனால் அவனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் கெஞ்சுறது அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ வந்து ஐம் சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சா பண்ணுறான். நீங்கள் டபக்குன்னு வாய் ஓப்பன் பண்ணுறீங்களா, லொடக்குன்னு ஊற்றிடுறான் முட்டையை. நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு அப்படிங்கிறீங்க. ஏய் வாயில் சாத்துவோம் பார்த்துக்கிட்டி கொமட்டினு உங்கள் அம்மா வந்து வாயிலே போட்டு வாய் துறடி அப்படின்னு சர்க்கரை எலி போடுறாங்க. நீங்கள் போட்டுட்டு சந்தோஷமா போய்த்தாலும் அந்த பக்கம் அப்படின்ட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்க்குறது எல்லாமே வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த டே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வீடழைப்பு ஃபங்க்ஷன் ஒன்று வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு திரட்டி வைப்பாங்க. ஸோ அந்த வீடழைப்பு ஃபங்க்ஷன் அப்போது இந்த எப்போடா ஒரு 5 டேஸ் முடிஞ்சு இந்த வீடழைப்பு ஃபங்க்ஷன் வந்து வைப்பாங்க. 5 or 7 days. ஸோ அப்போ அதே மாதிரி வந்துட்டு அது முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து வீடழைப்பு ஃபங்க்ஷனுமே வைக்கிறாங்க. 2 பேரும் ஒரு சைட்டு அப்படி உங்களை சைட் அடிக்கிறானுங்க. ஸோ அங்கே நலுங்கு அப்படியே வச்சிட்ருக்கும் போது இங்கே இருந்துட்டு போயிட்டு ஜேகே கிட்ட, டே ஜேகே என்னடா, சரி விடு அண்ணனாக இருந்தாலும் வாடா போடான்னு சொல்லியே பழகியாச்சு. ஒயன்
ஆமாம் வயன். அக்கா பொண்ணுடா. ஆமாண்டா அக்கா பொண்ணு தான்டா. எவ்வளோ அழகா இருக்கா. ஆமால்ல. அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வெக்கமே இல்லாமல் சைட் அடிக்கிறானுங்க. ஸோ வந்துட்டு தட் மீன் 2 பேரும் வந்துட்டு 2 பேருக்குமே தெரியுது ஒரே ஆளாக தான் சைட் அடிக்கிறானுங்க. ஒரே அக்கா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்கானுங்க. அங்கே வேறு யார் யார் இருக்கா என்ன ஏது ஒன்றும் அதெல்லாம் கண்டுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நிற்கிறானுங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட அம்மா இருந்துட்டு, டேய் என்னடா பார்த்துட்ருக்கீங்க, போங்கடா போய் நீங்களும் நலுங்க வைடா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வி வந்து வைக்கிறான். ஸோ வி வந்துட்டு பெரியவனால எப்பயுமே ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி விக்கு தான். ஸோ வி வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறான். வி வைக்கும்போது அப்படியே அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து வெயிட் பண்ணுங்கள், இப்போ பாருங்கள், இப்போ மாலை போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. வி அதில் நல்லா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பார்த்து சைட் அடிக்கிறான். உங்களுக்கும் வி வந்துட்டு என்ன இன்றைக்கி நம்ம மாம்சம் கொஞ்சம் அழகாக இருக்கே, வழக்கமாகவே 2 அழகாக இருக்குங்க, இன்றைக்கி என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக இருக்குது, மேக்கப் போட்டிருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் அவனுக்கு என்னமோ நீங்கள் அப்படியே லவ்வாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலு. உங்களுக்கு தான் தெரியுது நீங்கள் அது மேக்கப் போட்டிருக்காதுன்னு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜேகே வரான். ஸோ ஜேகேக்கும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. நீங்களும் ஜேகேவே ஊற்று பார்த்துட்டு இந்த மாம்சம் மேக்கப் போட்டிருக்குமோ அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்களா. அப்போ ஜேகே உங்கள் மூக்கிலே சந்தனத்தை வச்சு என்னடி லுக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் லூஸு மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தொடச்சிட்ருக்கீங்க. தொடச்சிட்டு அதை அப்படியே ஜேகேவோட கன்னத்தில் நீங்கள் வச்சு தேய்ச்சி விட்றீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சொந்தக்காரங்க சிரிச்சிட்ருக்காங்க. நடத்து மாமனோட லீலையா நடத்துடா நடத்து அந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ வி இருந்துட்டு இது நம்ம பண்ணாமல் போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரி வி யோசிச்சிட்ருக்கான். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறமா வந்ததுமே அவங்க வந்துட்டு போய் பரிமாறத்துக்கெலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்களை பார்த்துட்டு அக்கா அப்படிங்கிறாங்களா. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஒரு சின்ன பாப்பா என்னடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. தட் மீன் ரொம்ப சின்ன பாப்பா ஒரு 12th 11th அந்த மாதிரி. இல்லை அந்த 2 பேர் யாருக்கா? எது கேரா சும்மா சொல்ல. என் மாமனுங்க. ஏன்? இல்லை நானும் பார்க்குறேன் வந்ததுலேருந்து உன்னை வச்ச கண்ணு வாங்காமல் சைட் அடிச்சுட்டே இருக்காங்களே, அதான் யாருன்னு கேட்டேன் அப்படிங்கிற பாப்பா. நீங்கள் அப்படியே ஒரு லுக் விட்டுட்டு நிஜமா அந்த மூஞ்சுங்க என்ன சைட் அடிக்குதா? ஆமாம் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுதா. போடி வேறு வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருங்க. இங்கே பாரு நான் உண்மையை தான் சொல்கிறேன். நிஜமா அந்த 2 பேரும் ஒன்று சைட் அடிச்சிட்ருக்காங்க. நீ அவங்க என்ன சைட் அடிக்கிறதுக்காக சொல்கிறியா இல்லை நீ அவங்கள சைட் அடிக்கிறதுக்காக சொல்கிறியா? ஐயோ அக்கா நீ என்னைய இப்போ ஒரே ஆங்கிள்லேயே பார்க்காதக்கா, எனக்கெல்லாம் கௌதம் இருக்கான். கௌதமா யாருடி? அது என் ஆளுக்கா. ஆளு ரைட்டு. இங்கே பாரு நான் சொல்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க பாரு. இப்போது அந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காருல, அதாவது க்ரீன் வந்து டே போட்டிருப்பான், பர்பிள் வந்து ஜேகே போட்டிருப்பான். ஓகேவா? இந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்காருல, ஆமாம் வி மாமா. இப்போ அதுக்கு என்ன? அவர் பாரு அப்படியே அங்கே மோர் ஊற்றிக்கிட்டே இங்கே உன்னை பாப்பார் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவன் பண்ணுறான். இந்த பர்பிள் கலர் ஷர்ட் போட்டிருக்காருல, இப்போ அந்த அண்ணாவை அங்கே லட்டு வச்சுக்கிட்டே உன்னை இங்கே பாப்பார் பாரு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் அப்போ தான் நோட் பண்ணுறீங்க, ஒரு வேலையை சொல்கிற மாதிரி இவனுங்க நம்மளை சைட்டு தான் அடிக்கிறானுங்களோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தென் அதுக்கப்புறமா நீங்களும் ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு எப்போல்லாம் உங்களை பார்க்குறாங்களோ அப்போல்லாம் உங்களோட தொடையில் வந்துட்டு லைட்டாக சொரியிறா. ஸோ தட் நீங்கள் வந்து பார்க்கறதுக்காக ஸோ அந்த மாதிரி சொரியிறால நீங்கள் டக்குன்னு பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் டக்குன்னு ஜேகேவை பார்க்குறீங்க. ஆனால் அப்போ வந்து உங்களை வி தான் பார்த்துருப்பான். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்னடி பார்க்கலையே, ஐயோ பார்த்தாங்கக்கா, யார் க்ரீன் ஷர்ட் என்ன? ஸோ நான் சின்ன மாமாவெல்லாம் பார்த்தேன். சரி இங்கே பாரு, 2 தடவை சொரிஞ்சனா உன் சின்ன மாமா, ஒரு தடவை சொரிஞ்சனா உன் பெரிய மாமா, ஓகேவா? கருமம் சரி பண்ணு அது மாதிரி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அவளும் வந்துட்டு 2 தடவை சொல்லிடுறா. நீங்கள் டக்குன்னு பார்க்குறீங்க. ஜேகே வந்துட்டு உங்களை பார்க்குறான். ஜேகேக்கு அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே இது ஒரு ஆய் அப்படியே பரபரன்னு பறந்து போச்சு அவன் ஹார்ட்டு. ஏன்னா உங்களோட ஐ அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு டக்குன்னு பார்த்துருப்பீங்களோ, அவனுக்கு ஒரு மாதிரி பகீனாக இருக்கும் பா, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் கழித்து அவன் வந்துட்டு ஒரு தடவை சொரிகிறாளா, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு வியை பார்க்குறீங்க. வீக்கும் சேம் லைக் தட் அதே மாதிரியே ஃபீலு. நீங்கள் ரைட்ரா மாமனுங்களா 2 பேரும் சைட்டாக அடிக்கிறீங்க.
வச்சுக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு 2 பேர் மேலேயுமே ஒரு கண் இருக்கும். ஏன்னா 2 மாமாவே அவ்வளோ அழகா இருப்பானுங்க. உங்களுக்கு தெரியாதது அவங்க அழகை பற்றி. ஸோ அவ்வளோ அழகா இருப்பானுங்க. அட் த சேம் டைம் அவனுங்க 2 பேருமே வந்துட்டு உங்கள் மேலே அவ்வளோ கேரிங்காக, அவ்வளோ ப்ரொடெக்டிவாக, அவ்வளோ பாசமும் வந்து வச்சுருப்பானுங்க. எங்கேயாவது கேட்டால் இப்படிங்கிறதுக்குள்ளே அது வந்து நிற்கும். டொய்ங் அந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ அதனால் வந்துட்டு அவனுங்கள வந்துட்டு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பிடிக்கும். உங்கள் அம்மாவை பிடிக்குமா, உங்கள் மாமாவை பிடிக்குமானா, எனக்கு என் மாமனுங்க தான் பிடிக்கும். உன்னெல்லாம் பிடிக்காது போ அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு டயலாக் நீங்கள் மாற்றாம அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் வந்துட்டு உங்கள் 3 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு ரைட்டா ரைட்டு 2 பேரும் எதுக்கோ பிளான் பண்ணுறீங்க அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒயின் வைன் என்னடி இல்லை உன்னோட மாமாங்க இருக்காங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? ஏன் கேட்குற? நீ கல்யாணம் பண்ணிப்பிரியா? இல்லை அப்படிலாம் நான் உனக்கு பண்ண மாட்டேன், நீ சொல்லு. இல்லையே ஆகலை. ஏன்? இல்லை அவங்க 2 பேரும் உன்னை பார்க்குறதே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறாளா? இப்போ அதை தான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருந்தா. அதே தாண்டி நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகேடா மீன்ஸ் இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பார்ட் அதாவது 2 ஷார்ட்டோட இது முடியும். ஓகேவா? கண்டிப்பாக நான் 2 ஷார்ட்டில் முடிச்சிருவேன் இதை. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருங்க. அண்ட் இது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது யாருக்கு வந்துட்டு இதை கேட்டிங்க அண்ட் வந்துட்டு இந்த 2 பேரில் நீங்கள் வந்து யாரை கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரிக்குள்ள ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு யாரை ஒயனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி வைப்பேன்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நானும் ஹாப்பியாக இருப்பேன். ஓகேவா? பை ஆர்மீஸ், லவ் யூ ஆல். பை.